ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வார்த்தா மாலையினுடைய 3வது வார்த்தை. இந்த வார்த்தையிலே ஆச்சாரியர்கள் 3 தத்துவங்களினுடைய 3 தன்மைகளை பற்றி அருளி செய்கிறார்கள். சம்பிரதாயத்தில் 3 தத்துவங்கள், தத்துவத்ரயம் என்று கேள்விப்படுறோம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து என்றால் நாம், ஜீவாத்மா. அச்சித்து கண்ணாலே காணக்கூடிய எல்லா பொருள்கள் எல்லாமே அச்சித்து தான், அச்சேதனங்கள். இந்த ரெண்டையும் இயக்கக்கூடியவன் ஈஸ்வரன், 3வது தத்துவம். ஆக சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள் சம்பிரதாயத்திலே உள்ளன. இந்த 3 தத்துவங்களினுடைய 3 ஸ்வபாவங்களை இங்கு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அச்சித்துக்கு 3 ஸ்வபாவம், அதனால் சித்துக்கு 3 ஸ்வபாவம், அதனால் எம்பெருமானுக்கு 3 ஸ்வபாவம் என்று. அச்சித்துக்கு 3 ஸ்வபாவம் என்ன என்றால், முதல் அச்சித் என்ன பண்ணுறதுன்னா, அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விளைக்கிறது. அகங்காரம்னா என்ன? நான் இந்த உடம்பு, இது பெரிய அஜ்ஞானம் அல்லவா? நான் யாரு? இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்ட அணுமாத்திர சுரூபி, இத்தினோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அதுதான் நான். ஆனால் யாருக்கு இந்த ஞானம் ஏற்படுறது? ஒரு மகர்ஷிகளுக்கு இந்த ஞானம் ஏற்படலாம். ஆனால் எல்லாருமே இந்த சம்சாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே இந்த ஞானம் ஏற்பட மாட்டேங்கிறது. நான் இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்ற ஞானம் மிகவும் அரிது வருவதற்கு. அதற்கு காரணம் என்ன? இந்த அச்சித்தானது அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விளைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த உடல் தொடர்பு இருக்கு இல்லையா, நான் இந்த உடம்பு தான் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது. கூடவே சேர்த்து என்ன பண்றோம், அதுக்கப்புறம் இது என்னுடையது, நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உடம்பை பற்றி வரக்கூடிய மற்றவர்கள், மக்களோ மனைவியோ வீடோ செல்வமோ எதுவானாலும் இருக்கட்டுமே, அதெல்லாம் என்னுடையது அப்படின்ற நினைவு வருதா? அதான் மமகாரம். அகங்காரம் இருக்கிறபடினால் அடுத்தது மமகாரமாக மாறுறது. அது இதுக்கெல்லாம் காரணம் அச்சித்து தான். அதனுடைய சுபாவமே என்ன அப்படின்னா, அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விளைக்கிறது தான். 2வது சுபாவம், இது ஒரு சுபாவம் அச்சித்துக்கு. மற்றொரு சுபாவம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு தான் நான் அப்படின்ற நினைவிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட அச்சித் அடுத்தது என்ன பண்றது அப்படின்னா, நம்மளை ஒரு குடியில தள்ளுறது. அச்சித்தானது என்ன பண்றது? நமக்கு ஒரு தப்பான ஞானத்தை விளைவிக்கிறது. ஸ்வரக்ஷணே ஸ்வான்மயம் அப்படின்ற எண்ணத்தை விளைவிக்கிறது. அது என்ன பண்றது? ஸ்வரக்ஷணே ஸ்வான்மயம் அப்படின்னா, நான் ஸ்வதந்திரன், நான் இந்த உடல் கிடையாது, நான் ஜீவாத்மா தான். ஆனா என்னுடைய நன்மைக்கு நான் தானே வழி தேடிக்கொள்ள வேண்டும், என்ன நான் தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதை விளைக்கக்கூடியதே இந்த அச்சித்து சம்பந்தம் தான். இந்த உடம்போட கூடியிருக்கிற படியினாலதான் நம்ம முதல் ஒரு பாம்பை தப்பிச்சு வந்துட்டோம், முதல் படுகொடியை தாண்டி வந்துட்டோம். என்னது? இந்த உடம்பே தானா அப்படின்ற அந்த அகங்காரத்தை தப்பித்து வந்துட்டோம். ஆனா 2வதான ஒரு அகங்காரம் மாட்டின்றது. நாம் அதில் போய் மாட்டின்ட்டோம். எப்படிப்பட்ட அகங்காரம் இது அப்படின்னா, நான் ஸ்வதந்திரன் அப்படின்ற நினைவு, நான் என்னையே பார்த்து கொள்வேன், அதுதான் ஸ்வரக்ஷணே ஸ்வான்மயம் என்றது. ஆக அது விளையக்கூடியதுக்கும் இந்த அச்சித்து தான் காரணம். 3வது சுபாவம் இந்த அச்சித்துக்கு என்ன அப்படின்னா, விஷயாந்தர பிராவண்யத்தை ஏற்படுத்தக்கூடிய சுபாவம். விஷயாந்தரம் என்றால் பகவான், பகவத் விஷயம், எம்பெருமான் தான் நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமாக இருக்க வேண்டும். அவனை ஒழிந்தது எல்லாமே விஷயாந்தரம், மற்ற விஷயங்கள். அந்த விஷயாந்தரங்களிலே பிராவண்யம், ஈடுபாடு. ஆக மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்ன? இந்த உடம்பு தான். இந்த உடம்பு இருக்கிறபடினாலதான் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் என்று அந்தந்த இன்பங்கள்ல நாட்டம் வருது. ஆக விஷயாந்தர பிராவண்யத்துக்கும் காரணம் இந்த உடம்புடன் இருக்கக்கூடிய தொடர்பு. ஆக அச்சித்துக்கு 3 சுபாவங்கள். முதல்ல அகங்கார மமகாரத்தை விளைவிக்கிறது. என்ன பண்றது? நான் இந்த உடம்பு தான் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது. அதற்கு பிறகு நான் என்னையே ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது. பிறகு விஷயாந்தரங்களை, மற்ற விஷயங்கள்ல ஒரு பிராவண்யத்தை, ஈடுபாட்டை ஏற்படுத்துறது. சரி, இந்த 3த்திலிருந்து ஜீவாத்மா மீண்டு வந்தானே என்றால், இப்ப அவன் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விடுத்தானே என்றால், அப்ப என்ன ஆகும்னா, ஜீவாத்மா அனன்யாக சேஷமாக இருப்பான். நான் இந்த உடம்பு கிடையாது, நான் எனக்காக அப்படின்னும் கிடையாது, நான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் அப்படின்ற நினைவு அப்பதான் வரும். ஆக அச்சித்தால தோண்டப்பட்ட இந்த படுகுடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து தப்பித்து வந்தானே என்றால் ஜீவாத்மா, அப்போ அவனுக்கு அனன்யாக சேஷத்துவம் வருது. நான் எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன் அப்படின்ற நினைவு வருது. சரி,
அந்த படுகொடியை தாண்டியாயிருத்து. நான் எனக்கே அப்படின்ற அந்த படுகொடியை தாண்டிட்டு நான் எம்பெருமானுக்கு அப்படின்ற அந்த சேஷத்துவ ஞானம் வந்தாயிருத்து. அதற்கு பிறகும் கூட அந்த சேஷத்துவ ஞானம் வந்த பிறகும் கூட அப்ப எம்பெருமானுக்கு நான் ஆட்பட்டு இருக்கணும். அப்போ அவனுக்கு கைங்கரியம் பண்றது என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய ஆனந்தத்துக்காக. அப்ப நானே என்னுடைய ரட்சணத்துல உருப்பட்டு இருக்க வேண்டாமா? நானே அந்த கைங்கரியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாமா? நானே பகவான் அனுபவிக்கிறதுல நானே உருப்பட வேண்டாமா? அப்படின்ற அந்த ஸ்வரக்ஷணே சுவான்மயம் அப்படின்றது வருது இல்லையா? அது எப்ப கழியும் அப்படின்னா, நான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் என்றதோடு மட்டுமல்லாமல், எம்பெருமான் கை பார்த்தே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்தது என்றால், அப்போ இவன் அனன்ய சரணனாக ஆயிடுவான். எம்பெருமானையே உபாயமாக பற்றினவன், அவனையே ரட்சகனாக பற்றியவனாக இந்த ஜீவாத்மா ஆயிடுவான். ஆக 2வது தன்மை என்ன வரும் ஜீவாத்மாவுக்கு அப்போ? அனன்ய சரணத்துவம். முதல்ல அனன்யார்ஹத்வம், எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல். அதற்கு பிறகு அனன்ய சரணத்துவம், எம்பெருமான் கை பார்த்தே இருத்தல். அதற்கு பிறகு அனன்ய போக்கியத்துவம், எம்பெருமானையே போக்கியமாக கொள்ளுதல். விஷயாந்தர பிராவண்யம் அப்படின்னு பார்த்தோமா, எம்பெருமானை விடுத்த மற்ற விஷயங்கள் அதிலே ஆசை ஏன் வருவது? காரணம் என்ன? இந்த உடம்போட இருக்கக்கூடிய தொடர்பு. உடம்போட இருக்கக்கூடிய தொடர்பால தான் எம்பெருமானை விட்டு மற்ற விஷயங்கள் ஆசைப்படுறோம். அந்த ஆசையானது அந்த அச்சித்தோடு இருக்கக்கூடிய தொடர்பால வந்து அந்த துஷ்டமான ஆசையானது கழிந்து போகுமே என்றால், அப்ப ஜீவாத்மாவுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சுபாவம் என்ன? எம்பெருமான் ஒருவனையே அனுபவிப்பது, அவன் குணங்களுக்கே ஆட்பட்டிருப்பது, அவன் குணங்களையே அனுபவிப்பது என்ற அந்த அனன்ய போக்கியத்துவம்ன்ற குணம் வரும் இல்லையா? ஆக 3 தன்மைகள் ஜீவாத்மாவுக்கு வரும். அஜித்தால் இருக்கக்கூடிய தோஷங்கள் 3ம் கழுவி போகுமே என்றால், அப்பொழுது ஜீவாத்மாவுக்கு ஏற்படக்கூடிய 3 இயற்கையான தன்மைகள் என்ன? வெளிப்படக்கூடிய 3 இயற்கையான தன்மைகள் என்ன என்றால், அனன்யார்ஹ சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போகியத்துவம். அதாவது எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல், எம்பெருமான் கை பார்த்தே இருத்தல், எம்பெருமான் மட்டுமே அனுபவித்திருத்தல் என்ற இந்த 3 தன்மைகள் ஜீவாத்மாவுக்கு வரும். இந்த 3 தன்மைகள் ஜீவாத்மாவுக்கு வந்ததே என்றால், அப்பொழுது எம்பெருமான் என்ன ஆவான்? இந்த ஜீவாத்மா அனன்யார்ஹ சேஷபூதனாக எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன் என்று அந்த நிலை இந்த ஜீவாத்மா எய்துவானே என்றால், அப்பொழுது எம்பெருமான் சர்வசேஷியாக ஆவான். எல்லாருக்கும் தலைவனாக எம்பெருமான் ஆவான். இல்லைனா அவன் தலைவன் தலைவன் அப்படின்னு ஓலப்புறத்துல வேதத்துல மட்டும் எழுதப்படக்கூடிய ஒரு வச்சனமாக இருக்கும். அதை செயல்படுத்துறது யாரு? ஜீவாத்மா. ஆம், ஆண்டா என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். ஆக எம்பெருமானுடைய சேஷித்துவம், அவனுடைய தலைமைக்கு இசைந்து இவன் தொண்டனாக ஆனானே என்றால் தான் எம்பெருமான் தலைவனாக இருக்க முடியும். ஆக இவன் தொண்டனாக ஆகவே, அனன்யாக சேஷபூதனாக ஆகவே, அப்ப எம்பெருமான் தலைவன் சர்வசேஷியாக ஆயிடுவான். அதே போல இவன் தன்னுடைய வழியை தான் பார்த்து கொள்ள மாட்டேன், என்னுடைய ரட்சணத்திலே நான் உருப்பட மாட்டேன் என்று இவன் அனன்ய சரணனாக எம்பெருமான் கை பார்த்தே இருக்கவே, எம்பெருமான் என்ன ஆவான்? சர்வ ரக்ஷகன், எல்லாரையும் ரட்சிக்க கூடியவனாக எம்பெருமான் ஆயிடுவான். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ரட்சிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் இருக்கான், சித்தமா தயாரா இருக்கான். ஆனா இவன் தான் விட மாட்டேங்கிறானே, நானே வாழ்க்கையை பார்த்துக்கிறேனே அப்படின்னு எம்பெருமானை தள்ளிவிட எம்பெருமான் எப்படி ரட்சகனாக ஆவான்? அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ள மாட்டேன், எம்பெருமானே உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாதானே எம்பெருமான் ரட்சகனாக ஆக முடியும். ஆக ஜீவாத்மா அனன்ய சரணனாக ஆனானே என்றால்தான் எம்பெருமான் சர்வ ரட்சகனாக ஆவான். அதே போல 3வது, இந்த ஜீவாத்மா விஷய பிராவண்யத்தை விடுத்து, மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய அல்பமான ஆசையை எல்லாம் விடுத்து அனன்ய போக்கியனாக எம்பெருமானையே போக்கியம், அவன்தான் இனிமையான பொருள் என்று கொள்வானே என்றால், அப்பொழுதுதான் எம்பெருமானுடைய சர்வ பிரகார போக்கியத்துவம், எல்லா விதத்திலும் எம்பெருமான் இனியவன் என்றது அப்பொழுதுதான் தேரும். இல்லைனா எம்பெருமான் அமுதத்திலும் தேனிலும் இனியவனான எம்பெருமான், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அவனுடைய இனிமையானது புலப்படாமல் போயிடும் இல்லையா? ஆக இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறதுக்கு சித்தமாக ஆவானே என்றால்தான் எம்பெருமானுடைய அந்த சர்வ பிரகார போக்கியத்துவமானது நன்றாக புலப்படும் என்று. இப்படி அச்சித்தினுடைய சுபாவம் 3 அகங்கார மமகாரத்தை விளைவிக்கும். அதே போல ஸ்வரக்ஷணே சுவான்மயம், நானே என்னை காப்பாற்றிக் கொள்வேன் அப்படின்ற எண்ணத்தை ஜீவாத்மாவுக்கு விளைவிக்கும்.
அதே போல விஷயாந்தர பிராவண்யம், மற்ற விஷயங்கள்ல அல்பமான ஆசை விளைவிக்கும். அச்சித்தோட இருக்கக்கூடிய தொடர்பானது ஜீவாத்மாவுக்கு இப்படிப்பட்ட துஷ்டமான மிக தாழ்ந்ததான எண்ணங்களை விளைவிக்கும். சரி, அந்த எண்ணங்களை எல்லாம் கடந்து வந்தானே என்றால் ஜீவாத்மாவுக்கு இயற்கையான சுபாவமானது வெளிப்படும். என்ன சுபாவம்? 3 சுபாவங்கள். அனன்யார்க சேஷத்துவம், எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல். அனன்ய சரணத்துவம், அவன் கைபார்த்திருத்தல், அவனேதான் ரட்சகன் என்ற நினைவுடன் இருத்தல். அதே போல அனன்ய போக்கியத்துவம், அவனையே இனியவனாக போக்கிய பொருளாக கொள்ளுதல். 3 தன்மைகள் ஜீவாத்மாவுக்கு இயற்கையான தன்மைகள் வெளிப்படும். அந்த 3 தன்மைகள் வெளிப்படவே எம்பெருமானுடைய 3 குணங்கள் பிரகாசிக்கும். சர்வ சேஷித்துவம், எல்லாருக்கும் தலைவன் அப்படின்ற சேஷித்துவம். இவன் தொண்டனாக ஆனானே என்றால் தான் அவன் தலைவனாக ஆக முடியும். அதே போல இவன் எம்பெருமானே நீதான் எனக்கு புகழ் வழி என்று பற்றுவானே என்றால்தான் அவன் சர்வ ரட்சகனாக ஆக முடியும். அதே போல எம்பெருமானுடைய சர்வ பிரகார போக்கியத்துவம், இந்த ஜீவாத்மா அல்ப விஷயங்களை எல்லாம் கண்ணோட்டம் விட்டு, அதில் இருக்கக்கூடிய கண்ணை எல்லாம் விட்டு, அந்த நோக்கத்தை எல்லாம் விட்டு எம்பெருமானையே போகியமாக பற்றுவானே என்றால்தான் எம்பெருமானுடைய சர்வவித போக்கியத்துவம் தோன்றும் என்று இப்படி 3 தத்துவங்களினுடைய 3 சுபாவங்களை இந்த 3வது வார்த்தையிலே நம் ஆச்சாரியர்கள் அருளி செய்தார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.